லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார், அவரது வெண்கலக் குரலால் மக்களை கவர்ந்த நமது எம்கேடி தியாகராஜ பாகவதரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் மார்ச் 1, 1910 மாயவரத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி, தாயின் பெயர் மாணிக்கத்தம்மாள். இவரது தந்தை தங்க வேலை செய்யும் ஒரு பொற்கொள்ளர். இவர் திருச்சியில் வேலை செய்து கொண்டிருந்தார். இவருக்கு மொத்தம் 3 குழந்தைகள், 2 மகன்கள், 1 மகள். அதில் தியாகராஜ பாகவதர் தான் மூத்தவர். எம்கேடி அவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே படிப்பில் ஈடுபாடு இல்லாமலே இருந்திருக்கிறார். இவருக்கு பெரும்பாலும் இசை நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலேயே அதிக ஈடுபாடு இருந்திருக்கிறது. இசை நிகழ்ச்சிகளில் பாடலை கேட்டால் அதை அச்சு பிசிறாமல் பாடும் திறன் உடையவர். இவர் பெரும்பாலும் பஜனை பாடல்களை பாடுவார். இவருக்கு ஒரு நாள் ஹரிச்சந்திரா நாடகத்தில் லோகிதாசனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதை பாகவதர் நன்றாக பயன்படுத்தி தன் குரலால் மக்களை கவர்ந்தார். அன்றுதான் இந்த தியாகராஜருக்கு பாகவதர் என்று பெயர் வந்தது. அன்று முதல் மக்களால் எம்கே தியாகராஜ பாகவதர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாடகங்களில் பெரும் பெயர் வாங்கினார் பாகவதர். அதுவரை தமிழ் சினிமாவின் மௌனப் படங்கள் பேசும் படங்களாக மாறத் தொடங்கியது. பாகவதரின் பவளக்கொடி நாடகத்தை படமாக எடுத்தார்கள். அதிலிருந்து பாகவதரின் படங்கள் அவரின் பாடல்களுக்காகவே ஓடியது. இவர் நடித்தது வெறும் 18 படங்கள் தான் நடித்திருக்கிறார். பவளக்கொடி, அமரகவி, சிவகாமி, சிவகவி, சிந்தாமணி, ராஜமுக்தி, அம்பிகாபதி, அசோக்குமார் என இவரது படங்கள் அன்றைய காலகட்டத்தில் பெரும் வசூலையும் மக்கள் மனதையும் வென்ற படங்கள். அதிலும் ஹரிதாஸ் என்ற படம் சென்னை பிராட்வேயிலுள்ள சன் தியேட்டரில் 3 வருடம் தீபாவளி வரை ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்த திரைப்படம். இவர் படங்களில் வரும் பாடல்கள் ஒன்றொன்றும் இன்றும் நின்று பேசும். இப்படி பெரும் புகழோடு இருந்தவர். இவரை மக்கள் ஏலிசை மன்னன் என்றும் அன்போடு அழைப்பார்கள். இவர் தங்கத்தட்டில் சாப்பிடும் அளவிற்கு புகழின் உச்சியில் இருந்தவர். அப்பொழுதுதான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் NS கிருஷ்ணன் மீதும் எம்கேடி மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. அது அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. நீண்டகால விசாரணைக்கு பிறகு எம்கேடி நிரபராதி என்று ஏப்ரல் மாதம் 1947 விடுதலையானார். அவர் சிறைக்கு செல்லும் முன் ஓடிய திரைப்படத்தின் வசூல் அளவுக்கு அதன் பின் வந்த படங்கள் வசூல் எடுக்கவில்லை. அந்த இடைப்பட்ட காலத்தில் சினிமாவும் சினிமா ரசனையும் மாறிப்போயிருந்தது. அதனால் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தினார் பாகவதர். அவரது இறுதி காலத்தில் அவர் சேர்த்து வைத்த பணமும் புகழும் இல்லாமல் வறுமையிலும் நோயாலும் அவதிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இவர் அக்டோபர் 22, 1959 சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தார். ஆனால் நவம்பர் 1, 1959 சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தார் இந்த ஏலிசை மன்னர். இவரைப் போல் வாழ்ந்தவரும் இல்லை, வீழ்ந்தவரும் இல்லை. இவரை பற்றி வீடியோ போடுவதில் பெருமை கொள்கிறேன். நன்றி.